ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கே இப்போ கிளம்பிட்டுருக்கோன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோங்க. கோயிலில் கூழ் ஊற்றுற திருவிழா 3 நாள் காப்பு கட்டி திருவிழா நடக்குது அம்மா ஊரில். தங்கச்சிங்க 2 பேரும் வராங்க, நாங்களும் போகிறோம். அவங்களாம் நேற்று பெரிய தங்கச்சி வந்து நேற்று வந்துட்டா. நேற்றுனா சாட்டர்டே நைட்டே வந்துட்டா. பாப்பா சண்டே காலையில் வந்துட்டா. நாங்கள் இப்போ தான் 12 மணி ஆகுது, இன்னும் வீட்லேயே இருக்கோம். நாங்கள் மாமா கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. போயிட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டன் 4 o'clockலாம் கிளம்புனோம். ஏன்னா 5:30க்கு வீட்டில் விளக்கேற்றணும் இல்லைங்களா? 6 month விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு. அதனால் எங்கே இருந்தாலும் கம்பல்சரி நம்ம நைட்டு ஈவினிங்கும் காலையிலையும் வீட்டுக்கு வந்துடணும். கிளம்பிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் இருப்போன்னு தெரியல. உடனே ரிட்டன் ஆக வேண்டியது தான். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் திருவிழாலாம் முடிஞ்சிடுச்சிங்களா? ஆடி மாதம், இந்த ஆடி மாதம், இந்த புரட்டாசி மாதம்னாவே நம்ம இப்போ பொங்கல் தீபாவளினா கூட ஒரு நாள் வந்துட்டு போயிடும். இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம்லாம் கண்டினியூஸாக வீக் வந்து ஃபெஸ்டிவல் மாதிரியே தான் இருக்கும். அதுலேயும் இந்த ஆடி மாதம்னா அங்கங்கே இந்த பாட்டுங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அது என்ன தான் நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த பாட்டுக்குன்னு ஏதோ ஒரு இது இருக்குங்க. உண்மையாகவே பாட்டு கேட்டு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுலேயும் சாமி பாட்டுங்க கேட்பாங்க. அதில் கொஞ்சம் பக்தி மயம் வரும். செய்ய வேண்டியதில் நம்ம சாமி எங்கேயோ நம்மளேருந்து பார்த்துன்னு இருக்குது அப்படின்னு நம்ம செய்ய வேண்டியதை கொஞ்சம் ஒழுங்காக செய்யணும்னு சொல்லிட்டு தோணும். ஒரு குட் வைப்பாக தாங்க இருக்கும் இல்லையா? கிளம்பியாச்சு. எல்லாம் வீட்டை விட்டு வெளில வந்தோம். தண்ணி குடிச்சாச்சு. பாத்திரம் தங்கி வச்சுட்டு சரி உடனே தான் வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டோங்க. பைக்கில் எடுத்துருந்தா இவங்க கூட வேலைக்கு ஆகாது, வளர்ந்துட்டாங்க. பைக்லேயும் இவங்களை கூப்பிட்டு போக முடியாது. ஆட்டோலேயே போயிடலாம், இங்கே பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நல்ல வெயிலுங்க. போட்ட பவுட்ரெல்லாம் இங்கேயே 2 தெரு தள்ளின ஒன்றுமே வேர்த்து வந்தாச்சு. கிளம்பியாச்சு. அம்மா வீட்டில் போயிட்டு பார்க்கலாங்களா? வாங்க. மாமா வண்டி எடுத்து விடவே மறந்துட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்து விட்டுறாரு. நம்ம மேக்கப்லாம் கலையுதே, வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கம்மல் பாருங்கள், இது குட்டி கம்மல் போடுறதுக்கே யோசிக்கும் ஸ்கூல் போடுறதுக்கு. ஆனால் ஆசைப்பட்டு நான் வாங்கி வச்சுருந்த கம்மல் எடுத்து போட்டுக்கினாங்க. அங்கேருந்து வந்தது தாங்க, அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா அடுப்பு போட்டு கொடுத்தாங்க. அம்மா அந்த அடுப்பை விடுறதாவே இல்லை. கேஸ்லாம் ரொம்ப கம்மியாகுதுங்க நமக்கு இப்போல்லாம். அம்மா வீட்டில் பிரியாணி செய்துட்ருக்காங்க. நானும் சின்ன தங்கச்சி வீட்டுக்காரரும் தான் சேர்ந்து செய்வோம். ஆனால் நான் லேட் ஆனதுனால மனுஷன் அவரே தனியாக களத்தில் இறங்கிட்டார் போல இருக்குது. பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஒயிட் ரைஸ், சாதம், மட்டன் கொஞ்சமாக எடுத்து கிரேவி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இன்றைக்கி இது தாங்க அம்மா வீட்டில் மெனு இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வடை, பாயாசம் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க போல இருக்குது. செம்ம அட்டகாசங்க. எல்லாம் ஜாலியாக. நம்ம அம்மா வீட்டில் நாங்கள் 4 பேரும் சின்ன வயசாக சுற்றிக்கிட்டு இருந்த வீட்டில் இன்றைக்கி எங்களோட பசங்க வந்து அதுங்க குட்டியாக விளையாடின்னு சுற்றிக்கின்னு நாங்கள் உட்காந்து கேட்குறப்போ உண்மையாகவே அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் இந்த பசங்க விளையாடுறத பார்த்து சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க, சிரிச்சுன்னு இருக்காங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ண எப்போவுமே ஏதோ ஒன்று பறி கொடுத்தா மாதிரி அப்படியே அமைதியாக பேசுவாங்க. நானே திட்டுவேன், ஏம்மா நீ ஃபோன் பேசினா எங்களுக்கு என்ன தான் ஒரு எனர்ஜியாக பேசுகிறியம்மா, அம்மா அங்கே என்ன பண்ணுறாங்களோன்னு எங்களுக்கு தோணுதம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பாருங்கள், வெயிலில் சமையல் பண்ணிக்கின்னு அவங்க ஓடியாந்துக்கின்னு எந்த வேலையுமே இல்லைனாலும் டயர்டாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க. நாங்கள் வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வருமே தெரியாது. அப்படியே எனர்ஜியாக வேலை செய்துன்னு இருக்கிறாங்க பேத்திங்களுக்காக. அடுத்தடுத்து டிஃபன் ஆகுதா, லஞ்ச் ஆகுதா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைங்களை இழுத்து போட்டு செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அடுத்த 1 வாரம் எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவுக்கு வேலை செய்யணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோ வேலை செய்வாங்க. இந்த திருவிழானாலவே இங்கே இருக்கிற இந்த ஐஸ்கிரீம் விற்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்களுக்குலாம் எப்படி தான் தகவல் போகுதுன்னே தெரியலங்க. நம்ம ஊரில் திருவிழான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் கார்கிட்ட இவங்க பண்ணுற அட்டகாசத்தை பாருங்களேன். தம்பி என்ன வேணாலும் வாங்கிக்கிங்கன்னு சொன்னது தான். எல்லோரும்
ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்குற வரைக்கும் அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இவங்களும் அவரை விட்டுட்டு வர மாட்டுறாங்க, அவரு இவங்களை விட்டுட்டு போக மாட்டுறாரு. ஆஹா, இங்கேயே நின்று நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கினார் போல இருக்கு. அவ்வளோதான், நின்றுட்டாரு. வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க. என்னென்ன இருக்குதுன்னு கேளு, அங்கிள் குத்தனுப்பாங்க கேளு. என்ன ஸ்டிக்கரா? ஸ்டிக்கா? ஸ்டிக் வாங்கலையா? பெருசா போட்டனா கம்பளு அப்பமா கம்முனு என்ன கம்னு அவங்களே ஒரு முடிவு கட்டணும். ஒருத்தர் எவ்வளோ இதான் வாங்கிக்கிறாங்கன்னு பாங்களா கம்னு. எப்படிக்கா இது வாங்கம்மா. யார் என்னன்னு கூட்டி காட்டுற சொல்ல. நீ நம்ம பட்டர்ஸ்காட்ச் கொண்டாங்க. நீ பாவம் இல்லைங்க, நான் வந்து சாக்லேட் நமக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் இல்லையோ இருக்கோ இல்லையோ ஐஸ் கட்டி நிறைய மேலே இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி தெரியல, கொட்டி மாதிரி தெரியுது. வேணா எங்கள் அம்மா கிட்ட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எல்லாம் அக்கா டேஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க வாங்க வாங்க. எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ வந்துப்பா? சொல்லுமா, நீ ரிவ்யூ சொல்லுமா உன் சாக்லேட் பற்றி. ஐஸ்கிரீம் சாரி சாக்லேட் ராஸ்பெரி ஸ்ட்ராபெரி பரவாயில்ல சார். யார் செலக்ட் பண்ணது? ஐயோ ஏமா நல்லா இருக்குது, இது இனிப்பாக்குது. இப்போ கூட உன் ட்ரெஸ்ஸுக்கு எதாவது மேட்சாக வாங்கிட்டியா? மம்மி 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 அம்மா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு.
ஜெசிகா வரிக்காது எவ்வளோ பரவாயில்ல சாப்பிடு மா இல்லையா போயிட்டாரா ஆக்சுவலி இது வந்து அருண்ல வரும் செம்மையா இருக்கும். சரிம்மா. I hate vanilla. மூஞ்சி கட்டிக்கிச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. தம்பி என்ன கூட சரி நான் வந்துட்டு சொல்லுவேன் தேங்க்யூ சொல்லுங்க வேணுங்க ரெடி ஸ்டார்ட் 1 2 3 Thank you, Daddy. பென்சில் சுத்தி போடுவாங்க அந்த காம்பவுண்ட் மாதிரியா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரே அட்டகாசம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. 1 மணிக்கு போனோம், 4 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறப்போ மழையே இல்லாத மாதிரி இருந்தது. வர வழியில் நல்ல மழை, நல்ல சில் காற்று. ஓப்பனாக அந்த ஆட்டோவில் நல்லா இருந்தது அந்த சில் காற்றுக்கு. அதுக்கும்
கீழே மழையில் அப்போ தான் ஈரமான ரோடு நல்லா இருந்துச்சு. நேராக அங்கே மாமியார் வீட்டாண்ட போயிட்டேங்க. நாத்தனாரெலாம் கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி அவங்களே ஒரு விசிட் போட்டு மாமனார் அப்போ தான் வந்து குலதெய்வம் சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருந்தார். இந்த பூ, அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, அதுக்கப்புறம் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. குலதெய்வம் துணி வச்சு சாமி கும்பிட்டு அவ்வளோதாங்க. இங்கே ஒரு நாளும் எங்கள் நாத்தனார் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. அக்கா சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, கருவாட்டு குழம்பு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மாமியார் வந்து கொழுக்கட்டை செய்திருந்தாங்க. எல்லாம் நமக்கானது. அவங்க மதியம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் நமக்கானது தனியாக எடுத்து வச்சாச்சு. போயிட்டு நைட்டு வந்து மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்லங்க. வெறும் அந்த கருவாட்டு குழம்பு தான். என்ன தான் நம்ம கறி குழம்பு, மீன் குழம்பு இருந்தாலும் அந்த கருவாட்டு குழம்புக்கு தனி ஒரு இது தாங்க அது. என்னடா கருவாட்டு குழம்பு மட்டன் குழம்புன்னு சொல்கிறாங்க பார்க்குறீங்களா? இது வந்து கிரேவிலாம் இருக்குது இல்லையா? சின்ன நாத்தனார் வரல, அவங்களுக்கு பிரியாணி எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. இது மதியானத்துக்கு சாப்பிட்டாங்க பிரியாணி, அந்த கருவாட்டு குழம்புலாம். இது வந்து நைட்டுக்கு கிரேவிலாம் இருக்குது. அதனால் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அவங்க சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டுப்பாங்க. சப்பாத்தி கிரேவி தொட்டு சாப்பிடுவாங்களா? என்னவோ வாய் வளர்த்துட்டே இருக்குது. பசங்க ஒரு அட்டகாசங்க, அங்கே ஒரு அட்டகாசம்னா இங்கே ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது. இந்த பக்கம் பின்னாடி போ. பாய் 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 சனத், பாய்டா. இந்த வீடியோ பார்த்து உண்மையாகவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே கைஸ், நம்மளே இப்போ கிளம்பலாம். ஹோம்ஒர்க்லாம் எழுதணும். நாத்தனார்களையும் அனுப்பியாச்சு. அம்மா வீட்டுக்கும் போயிட்டு தங்கச்சிங்களோட ஜாலியாக இருந்துட்டு வந்தாச்சு. ஓகே பாய்.